Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 378 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஜோரோ மட்டும் இன்னும் மயக்கத்திலே இருந்தால அந்த டைம் லூஃபி ஒரு பெரிய பேரலோட வருவான். என்னடா இதுன்னு கேட்டா இது ஜோரோவுக்காக. என்னடா தூக்கம் இந்த குர்ரான்னு சொல்லி வாயில ஊத்த போவான். அமி லூசாடா நீன்னு சொல்லி அவன் மண்டையிலே ஒரு போடு. பின்ன மயக்கத்துல இருக்கான். அவன்கிட்ட கொண்டு போய் இதா குர்ரான்னு சொல்லி கொடுத்தா அவனை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்காது. லூஃபி தொண்டையிலேயே ஏத்துவான். என்னன்னா இது ஜோரோவுக்கு ரொம்பவும் பிடிச்ச ட்ரிங்க். இத கொடுத்தா அவனுக்கு கண்டிப்பா சரியாயிரும். உடனே சாப்பர் பச்சை பச்சையா திட்டுவான். என்னடா லூசுத்தனமான ட்ரீட்மெண்ட் இதுன்னு. சரி ஓகே இத கொடுத்தா அவனுக்கு சரியாகாதுன்னா அப்படின்னு மீட்டு கொடுக்கலாம். அத கொடுத்தா ஓகேவான்னு கேட்டா சாப்பர் ஒன்னே தம்பி நீ ரொம்ப சென்டிமெண்டா அவனை ரெக்கவர் பண்ண படாத பாடுபடுறேன்னு நல்லாவே தெரியுது. ஆனா இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ப்ரூக்கு சூப்பரா பியானோ வாசிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு இவங்க எல்லாம் அசந்து போயிருவாங்க. அதே நேரம் உசோப்பு பிராங்கி அட்டூலியம் தாங்க முடியல. ரெண்டு பேரும் ஆடுறாங்கிற பேர்ல செம காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. சுத்தி நின்று அந்த பைரட்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களா. பார்க்கவே செம ஃபன்னா இருக்கும். ப்ரூக்கு இப்படி சூப்பரா வாசிக்கிட்டு இருக்கத பார்த்த சஞ்சி உனக்கு நான் வயலின் மட்டும் தான் வாசிக்க தெரியும் நினைச்சேன். பரவாயில்லையே இதெல்லாம் வாசிக்கிறியேன்னு சொன்னா அங்கதான் அவன் இன்னொரு ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இல்ல ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பானாமா. நான் ஒரு கலை மாமேதைன்னு வேற சொல்லுவான். ஆனா அந்த டைம் ப்ரூக்கு நீங்க என்னென்னலாம் பேசுனீங்கன்னு எல்லாத்தையுமே நான் கேட்டேன்பா. அதான் ஜோரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இப்ப ப்ரூக்குமே நல்லா தெரியும். இந்த அளவுக்கு சஞ்சய் சீக்கிரட்டா வச்சிருக்கும் போது அவன் மட்டும் என்ன சொல்லவா செய்வான். அவன் சஞ்சிய பாராட்டி தள்ளுவான். ஆனா சஞ்சய் நான் என்னையவே முட்டாளாக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே அவன் இருந்துகிட்டு சரி ஓகே அப்படியெல்லாம் நினைக்காத நீ வேணா ஏதாச்சும் ஒரு சாங் பிக் பண்ணு அந்த சாங்க வாசிக்கிறேம்மா எதை வேணாலும் கேட்கலாமா அப்படின்னான்னு சொல்லி வாய எடுப்பான். ஆனா அதுக்குள்ளேயே ப்ரூக்கு அவன் இஷ்டத்துக்கு என்னத்தையோ வாசிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஏதோ புதுசா வாசிக்க போறான்னு எல்லாருமே ஒரு செகண்ட் திரும்பி பாப்பாங்க. அப்பதான் நம்ம ப்ரூக்கோட ட்ரேட்மார்க்கான ஒரு சாங்க வாசிப்பான். ப்ரூக் சாங்னு சொல்லி யூடியூப்ல அடிச்சு தேடி பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன சஞ்சி அந்த டைம் கொஞ்சம் காண்டாயி கத்திட்டு இருப்பான். பின்ன அவன்கிட்ட சாங் என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு வாசிக்கிட்டு இருந்தானா என்ன பார்த்தா எப்படா இருக்கு வெண்ணப்பாயிலன்னு பச்சை பச்சையா திட்டுவான். ப்ரூக் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டு சூப்பரா பாடுவான். எல்லாருமே அந்த சாங்கை கேட்டு சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுலயும் சாப்பரும் உசோப்பம் பண்ற அட்டூலியா இருக்கே செம ஃபன்னு. அப்படி ஒரு கொண்டாட்டம் கோலாகலம் என்ஜாய்மெண்ட் அன்னைக்கு நாளே அவங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு. பல வருஷம் பூட்டி வச்சிருந்த சந்தோஷத்தை இன்னைக்குதான் மொத்தமா வெளியில விடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இருக்கும். லூஃபி ப்ரூக்கோட சாங்க கேட்டுட்டு எனக்கு இந்த சாங்க நல்லாவே தெரியும்பா. எப்பன்னா லூஃபி சின்ன பையனா இருக்கும் போது ஷாங்க்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான்ல அப்ப இந்த பாட்டை தான் அவங்க பாடிட்டு இருப்பாங்களாமா. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா முன்னாடி எல்லாம் பைரட்ஸுங்க இந்த சாங்க தான் அடிக்கடி பாடுவாங்களாமா. சொல்ல போனா சந்தோஷமா இருக்கும் போதும் பாடுவாங்க துக்கமா இருக்கும் போதும் பாடுவாங்க. லூஃபி ஓகேப்பான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு போயிருவான். அதான் அவனோட க்ரூல ஜாயின் பண்ணிக்க சொல்லி கேட்பான். ப்ரூக்கோட ஷேடோ திருப்பி அவனுக்கே கிடைச்சிருச்சு. இனிமேட்டு அவன் சூரியனை பார்த்து எந்த ஒரு பயமும் பட தேவையில்லை. இதுக்கு முன்னாடி அவங்கிட்ட கேட்டப்போ என்னால இந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாது அதனால உங்க க்ரூலையும் என்னால ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பான். பட் இப்பதான் சூரிய வெளிச்சத்தை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லையே இப்ப ஜாயின் பண்ணிக்கிறியா சொல்லு சொல்லு சொல்லும்பா. ஆனா ப்ரூக்கு மறுபடியும் சோகமாயி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன்பா. அட வேற ஒண்ணும் இல்ல அந்த லாப்பூனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால அதத்தான் சொல்லுவான். நான் ஒரு காமரேட போய் மீட் பண்ண வேண்டி இருக்குன்னு. லூஃபிக்கு தான் முன்னாடியே தெரியுமே அதான் பிராங்கி வந்து சொல்லிட்டானே அத பத்தி எல்லாம் கவலைப்படாதேன்பா. ஆமா ஆமா அவன் ஒரு திமிங்கலம். அவன் இப்ப எங்க இருக்கான்னா ஏதோ ஒரு கேப்னு எடுப்பான். அதுக்கு முன்னாடியே லூஃபி சொல்லுவான் நாங்க அவனை ட்வின் கேப்ல மீட் பண்ணோம். லாப்போன எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க அவனை மீட் பண்ணும்போது அவன் 50 வருஷமா அவன் ஃப்ரெண்டுகளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நோக்கு அந்த மேட்டர் தெரியுமான்னு கேட்டவனே அப்படியே ப்ரூக்கு சோகமாயி மியூசிக்க ஸ்லோ பண்ணுவான். எவன்டா அவன் நல்ல நேரத்துல நாதஸ்வரம் வாசிக்காம நாராசமா மியூசிக் வாசிக்கிட்டு இருக்கிறது. அவன் வாயில கல்ல கொண்டு எறிங்கடான்னு வண்டையா பிராங்கி எங்க கத்திட்டு இருப்பான். அந்த டைம் லூஃபி லாப்போன மீட் பண்ண மேட்டரை யோசிச்சு பார்ப்பான். அட கடைசியா கிளம்பும் போது அவன் கூட பயங்கரமா சண்டையை போட்டுட்டு அடிபட்ட காயத்து மேல பெயிண்டும் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் சண்டை போடணும். அதுக்கான சிம்பல் தான் இது. நான் வர்ற வரைக்கும் நீ இதை அழிச்சிடவே கூடாது. தேவையில்லாம செவுத்துல முட்டி இதை டேமேஜ் பண்ண அப்புறம் அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். உடனே அந்த லாப்போனுக்கு ரொம்ப ஹாப்பி சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கும். நம்ம பயலுக இன்னும் கொஞ்சம் லேட் ஆகி வந்திருந்தாங்கன்னா போதும் அந்த லாப்போன் செவுத்துல இடிச்சிடிச்சே செத்து போயிருக்கும். ஆனா லூஃபி வந்து எப்படியோ காப்பாத்திட்டான். ஆக்சுவலா அந்த லாப்போன் தேடிட்டு இருக்கவங்க செத்துட்டாங்கன்னு தான் நினைச்சிருப்பாங்க. பட் உயிரோட இப்படி ஒருத்தன் இருக்கான்னு கேட்ட உடனே லூஃபியே ஷாக் ஆயிட்டான். இன்னுமே ப்ரூக்கு அவனுக்கு பண்ண ப்ராமிஸ மறக்காம இருக்கான்ல. சூப்பர்ப்பா கண்டிப்பா இந்த மேட்டர் லாப்போனுக்கு தெரிஞ்சதுன்னா அவனே ஷாக் ஆயிருவான். அப்படி இப்படின்னு அவன் சொல்ல இங்க இவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். ப்ரூக்கு நம்பனானா இல்லையான்னு தெரியல. அவன் என்ன கேட்பானா நிஜமாவே நீங்க லாப்போனை மீட் பண்ணீங்களா உண்மைதானான்னு அழுத்தி கேட்பான். 50 வருஷம் போயுமே லாப்போன் எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கானா நீ நிஜத்தை தான் சொல்றியான்னு திருப்பி கேட்பான். லூஃபியும் அட ஆமாண்டா வீணா பண்ண எலும்பு மண்டையா நம்புடா அதான் உண்மைன்னு அடிச்சு சொல்லுவான். உடனே சஞ்சயும் உசோப்பும் ஆமா நாங்களும் லாப்போனை பார்த்தோம்னு சொல்லுவாங்க. உடனே ப்ரூக்கு ஆனந்த கண்ணீரோட அவனுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப புடிவாதக்காரன். அவனை விட்டுட்டு வரும்போது எங்க போட்டு சைஸ்ல தான் இருந்தான்.
மட்டும்தான். ஆனா இப்ப நல்லா வளர்ந்துருப்பான்ல, ரொம்ப ரொம்ப நல்ல பையன், இன்னுமே அவன் என் மைண்டுக்குள்ளேயே இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அவனை நினைச்சு ஃபீல் பண்ணி அப்படியே தேம்பி தேம்பி அழுவான். ஏன்னா கடைசியா அவங்க அவனை விட்டுட்டு வரும்போது என்னைய கூட்டு போங்கன்னு பின்னாடியே வட்டி வட்டி வந்திருப்பான். அப்பவே ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா கிராண்ட் லைனுக்கு போன லாப்போனோட உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லி அவனை அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனா இன்னும் அவன் எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லி கதறி கதறி கண்ட மேனி அழுவான். அட வேற ஒண்ணும் இல்ல, லைஃப்ல இந்த அளவுக்கு அவன் ஹாப்பியா இருந்ததே இல்லையாமா. அப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் லாப்போனை மீட் பண்ண மேட்டரை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா அந்த திமிங்கலம் குட்டியா இருக்கும் போது இவங்க கப்பலை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்திருக்கும். இது எங்க இருந்து வந்துச்சு, நம்ம கப்பலை ஃபாலோ பண்ணுது, அதோட கூட்டத்தை விட்டு பிரிஞ்சிருச்சு போல. என்ன பண்றது, இந்த கடல் தான் ரொம்ப ரொம்ப பெருசாச்சே, பார்க்கவே ரொம்ப சேடா இருக்கே. நம்ம கிட்ட வந்தவங்க யாரும் சேடா இருக்க கூடாது, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா காய்ஸ், எல்லாரும் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுங்க, இன்னைக்கு பொலந்து கட்டணும்னு சொல்லி எல்லாரும் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எடுப்பாங்க. அப்பதான் நம்ம ப்ரூக் பையில காட்டுறாங்க, இதுதான் அவனோட நிஜமான மூஞ்சி. வந்து நின்னுட்டு நம்ம ரம்பர் பைரட்ஸுங்க, ரம்பமா அறுக்க கூடாது, நம்ம வாசிக்கிற வாசிப்புல ஃபீலிங்ல இருக்க அந்த குட்டி சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிக்கணும், ஓகேவான்னு சொல்லி பயங்கரமா அவனுங்க பேண்டே இசையில பொலந்து கட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் இவனுங்க வாசிக்கிறத பார்த்துட்டு அப்படியே பேந்த முழிச்சது. இவனுங்க வாசிக்க 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 அப்படியே சோகமா இருந்த மூஞ்சி டப்புன்னு சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.